Hello friends, I just want to share you uh, this page to you because 10th standard first unitல பார்த்தீங்கன்னா அதோட கண்டினியூஷன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோட கண்டினியூஷன் தான் இது இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஸ்பரண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன். ஸோ ஐ would like to share this with you. 10th யூனிட்டில் கவர் ஆகும். இது ஜென்ரலாக கூட நம்ம படிச்சுக்கலாம். ஸோ ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 8 பார்ட்ஸ் இருக்குது. நவுன், ப்ரோனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், இன்டர்ஜெக்ஷன், ப்ரிப்போசிஷன். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்ஜெக்ஷன். ஸோ தீஸ் ஆர் த 8 பார்ட்ஸ் இன் அ ஸ்பீச். ஸோ இப்போ இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில் அப்படின்னா, ஹவு டு ஐடென்டிஃபை நவுன் இன் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸில் நவுனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஏன்னா அதில் நவுனை வேர்பாக மாற்றுறாங்க, வேர்பை அட்ஜெக்டிவாக மாற்றுறாங்க. ஸோ வி கேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான இடத்துல நம்ம எக்ஸாக்டாக எப்படி நவுனை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவுன் இஸ் அ வேர்ட் தட் டெபிக்ஸை நமக்கு தெரியும். அது பர்சனையோ இல்லை பிளேஸையோ திங்கோ இல்லை ஐடியாவையோ அது டெபிக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. பெயர்ச்சொல் இடத்தையோ பொருளையோ இல்லை ஒரு ஐடியாவையோ இல்லை நபரையோ குறிக்கிறது தான் ஒரு நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ காமன் நவுன் ஆர் திங்ஸ் லைக், இப்போ பொதுவான பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ், மரம், இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண மாட்டாங்க. ஹவுஸ், ட்ரீ இதெல்லாம் கேபிட்டல் லெட்டரில் எழுத மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் காமன் நவுன். ப்ராப்பர் நவுன்னா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது. ப்ரூக்லின் அந்த பிளேஸ் இடத்தை, இல்லைனா ஜோ நபருடைய பெயர், இது எல்லாமே கேபிட்டலைஸ் பண்ணப்பட்டிருக்கும். இது எல்லாமே ப்ராப்பர் நவுன். டு ஃபைண்ட் அ நவுன் வித்தின் அ சென்டென்ஸ். ஒரு சென்டென்ஸ்குள்ளே நவுனை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா ட்ரை டு ஐடென்டிஃபை த வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்பை ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கேபிட்டலைஸ்டு நேம்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ப்ராப்பர் நவுன்னா கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜோ, தாமஸ் அப்படின்னா ஜே கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க, டி கேபிட்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ப்ராப்பர் நவுன். காமன் நவுன்னா கேபிட்டலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ தேர்ட் திங். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்பை கண்டுபிடிக்கணும் அண்ட் see if there is an article within the sentence to base your identification on. ஏதாவது ஆர்டிக்கல் ஏ அண்ட் பி ஆர்டிக்கல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வேர்பை பார்க்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்கிறாங்க. மெத்தட் 1 கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபைண்டிங் நவுன் இன் அ சென்டென்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் வேர்ப் இங்கே என்னென்னா லிஃப்ட் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்ப். ஷீ அப்படிங்கிற ப்ரோனவுன் அது கனெக்டடாக இருக்குது. இந்த இடத்துல ஷீ என்னது ப்ரோனவுன் அது கனெக்டட் நவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மெயின் வேர்ப். ஸோ ஷீ லிஃப்ட்ஸ் வெயிட்ஸ். லிஃப்ட் அப்படிக்கு பக்கத்துலேயே வந்திருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடி ப்ரோனவுன். ஷீனாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் ஹீ, ஷீ, தே இதெல்லாம் ப்ரோனவுன். ஸோ அது நவுனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், மெயின் வேர்ப் இதில். ஸோ லொக்கேட் த மெயின் வேர்ப் இந்த சென்டென்ஸ் டு ஐடென்டிஃபை த கனெக்டட் வேர்ட். ஃபஸ்ட்டு நம்ம மெயின் வேர்பை கண்டுபிடிக்கணும். வேர்ப்னால் என்னென்னு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. த வேர்ப் இன் த சென்டென்ஸ் இஸ் டைரக்ட்லி லிங்க்டு டு த சப்ஜெக்ட் ஆஃப் த சென்டென்ஸ். டைரெக்டாக லிங்காக இருக்குது அந்த சப்ஜெக்ட் கூட வேர்ப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆக்ஷன் வேர்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். கிராபிங், சிங்கிங், பிளேயிங் இது எல்லாமே என்னது வேர்ப்ஸ் தான். தேர்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐடென்டிஃபை ஹூ ஆர் வாட் இஸ் கம்ப்ளீட்டிங் த ஆக்ஷன் இன் த சென்டென்ஸ். யார் என்ன கம்ப்ளீட் பண்ணுது அந்த செயலை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அதுதான் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, ஷீ லிவ்ஸ் வெயிட் அப்படிங்கிறத, அதில் என்ன சொல்கிறாங்கன்னா லிவ்ஸ் அப்படிங்கிறது தான் மெயின் வேர்பு, ஷீங்கிறது நவுன் அப்படின்னு நமக்கு ப்ரோனவுன் அப்படிங்கிறது தெரியும். இன்னொரு சென்டென்ஸில் த டாக் ரேன் அவே, இந்த இடத்துல ரேன் அப்படிங்கிறது வேர்ப். ஸோ ஆட்டோமேட்டிக்காக டாக் அப்படிங்கிறது தான் என்னது நவுனாக இருக்குது. ஸோ த டாக் ரேன் அவே இது காமன் நவுன் அப்படின்னு சொல்லலாம். பட் இதில் ஃபஸ்ட்டு என்ன ஐடென்டிஃபை பண்ணணும்னா மெயின் வேர்ப் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். பி ஃபார்ம் வேர்ப்ஸ் அதெல்லாம் மிஸ், ஆர், வாஸ் அதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண ஹெல்பிங் வேர்ப்ஸ் கிடையாது, மெயின் வேர்ப்ஸ் ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் திங் அப்படி என்னன்னு பார்த்தோன்னா
செகண்ட் ஒன், டூ யூ திங்க் த ரெட் சாக் வில் வின்? நீ நினைக்கிறியா ரெட் சாக் வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ரெட் சாக்ங்கிறது. இது ஆல்மோஸ்ட் எப்பொழுதுமே இது ப்ராப்பர் நவுனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர்ற இடத்துல இது ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க, கேபிட்டலைஸ்டு வேர்டு. அது வந்து ஒரு க்ளூ. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பிளேஸ் இது எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அகதா கிறிஸ்டி ரோட் அ லாட் ஆஃப் புக்ஸ். அகஸ்தா கிறிஸ்டிங்கிறவங்க ஒரு ஆத்தர், அவங்க நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. இது வந்து நவுன். இந்த ஏன்னா அது நேம்ங்கிறதுனால அது நவுன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டூ யூ திங்க் த ரெட் சாக் வில் வின் அப்படிங்கிற இடத்துல ரெட் சாக்ங்கிறது நவுன். ஏன் அப்படின்னா சின்ஸ் இட் இஸ் அ நேம் ஆஃப் அ டீம், அதோட டீமோட பேரா ரெட் சாக் அப்படிங்கிறது டீமோட பேர். அது வந்து கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறதுனால ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகதா கிறிஸ்டிங்கிறது ஃபெமிலியரான நேம், அந்த ஆத்தரோட நேம், நம்ம நவுன் எழுதிடுவோம். ஸோ இந்த மாதிரி ரெட் சாக்ங்கிற இடத்துல டீம் அப்படிங்கிற இடத்துல வரும்பொழுது நம்ம யோசிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் அ வேர்ட் ஃபாலோஸ் அன் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு தேர்ட் திங் என்னென்னா, ஒரு வேர்ட் வந்து ஆர்டிக்கலை ஃபாலோ பண்ணிச்சுன்னா ஏ அண்ட் தி, அது வந்து நவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. த டான்ஸ் வாஸ் ஹெல்ட் ஆன் சாட்டர்டே. ஸோ இதில் எது இப்போ நமக்கு தெரியும் ஹெல்ட் அப்படிங்கிறது வந்து வேர்ப் அப்படின்னு. ஸோ டான்ஸ் அப்படிங்கிறது என்னது, வேர்ப் மாதிரியில் வருது. ஸோ இப்போ நம்ம என்ன யோசிக்கணும்னா ஆர்டிக்கலை ஃபாலோ பண்ணி வருது இல்லையா, அதனால் இது வந்து நவுன். இஃப் அ வேர்ட் ஃபாலோஸ் அன் ஆர்டிக்கல் இட் இஸ் அ நவுன். ஸோ இது பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு, அதான் தீஸ் வேர்ட்ஸ் ஆர் கால்டு ஆர்டிகல்ஸ். ஏ அண்ட் தி இதெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்துச்சுன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் சர்டன்லி அ நவுன். ட்ரை டு ஐடென்டிஃபை எனி ஆர்டிகல்ஸ் இன் யுவர் சென்டென்ஸ். அதை தான் சொல்கிறாங்க. தி டான்ஸ் வாஸ் ஹெல்ட் ஆன் சாட்டர்டே. டான்ஸ் இஸ் அ நவுன் சின்ஸ் இட் ஃபாலோஸ் தி. தீங்கிற ஆர்டிக்கலில் ஃபாலோ பண்ணுறதுனால டான்ஸுங்கிறது நவுன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வார்னிங் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் an adjective will precede the noun. Watch out for sentence like some hot peppers were eaten. Peppers is a noun in this sentence, not hot. Sometimes வந்து adjective வந்து ஆர்டிகல்ஸை ஃபாலோ பண்ணி வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஹாட்டை வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணிடக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நவுனுக்கு முன்னாடி வரும், அதான் சம் ஹாட் பெப்பர்ஸ் வேர் ஈட்டன். ஸோ இந்த இடத்துல ஹாட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், பெப்பர்ஸ் இஸ் த நவுன் இன் திஸ் சென்டென்ஸ் அப்படின்னு அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், வேர்ட்ஸ் அ டிஸ்கிரைப் குவான்டிட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ப்ரெசீட் அ நவுன். குவான்டிட்டி, சம், ஃபியூ இதெல்லாம் இருக்கு இல்லையா, குவான்டிட்டி அளவை சொல்லுது இல்லையா, இது எல்லாமே இப்போ நவுனுக்கு முன்னாடி வரக்கூடியது. வேர்ட்ஸ் தட் டிஸ்கிரைப் குவான்டிட்டிஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ப்ரெசீட் அ நவுன். ஆல்மோஸ்ட் எப்பொழுதுமே வந்து நவுன், இதுக்கப்புறம் வரக்கூடியது எல்லாமே நவுன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ கம்ப்யூட்டர்ஸுங்கிறது இந்த இடத்துல நவுன். ஓகேவா, குவான்டிட்டிஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ், சம், ஆர்டிகல்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நவுன் அப்படின்னு நம்ம லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம். நவுன் வந்து இட் டெபிக்ஸ் த நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், திங் ஆர் அன் ஐடியா அப்படின்னு படிச்சிருக்கோம். பட் இதில் வந்து சர்டன் ரூல்ஸ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, see if the word follows some, a lot or a specific number. Word that describes quantities almost always precede a noun. If the sentence has a quantity word in it, look at the word that is directly after it to see if it could be a noun. இங்கே பாருங்கள், சம் கம்ப்யூட்டர்ஸ். இந்த இடத்துல சம்ங்கிறது இந்த குவான்டிட்டியை குறிக்குது. ஸோ கம்ப்யூட்டர்ஸுங்கிறது நவுன், ஏன்னா அது சம்மை ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த ஸ்டிங்கி சாக்ஸ் வேர் க்ராஸ். அந்த ஸ்மெல் வர சாக்ஸ் வந்து க்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ஆர் டிஸ்கிரைபிங் எ நவுன். ஸ்டிங்கிங்கிறது அட்ஜெக்டிவ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ஏன்னா டிஸ்கிரைப் பண்ணுது சாக்ஸை. ஸ்டிங்கி. ஸோ டிஸ்கிரிப்டிவ் வேர்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ஆர் டிஸ்கிரைபிங் எ நவுன். அப்போ சாக்ஸுங்கிறது இந்த இடத்துல நவுன். Determine if the word has a descriptor in front of it. Descriptive words இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், adjectives. There is an adjective in front of it. If there is chances that the word is a noun. எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டிங்கி அப்படிங்கிறது இந்த இடத்துல adjective. Dead tree fell down. அப்போ இந்த இடத்துல
ட்ரீங்கிறது நவுன், டெட்டுங்கிறது அட்ஜெக்டிவ். தட்ஸ் இட். அடுத்து நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள். ஐடென்டிஃபைங் நவுன் கேரக்டரிஸ்டிக்னு கொடுத்துருக்காங்க. ஷீ வாக்டு ஹோம். எக்ஸாம்பிள், ஷீங்கிறது ப்ரோனவுன். ஸோ இந்த இடத்துல ஷீங்கிறது என்னது? ப்ரோனவுன். Nouns are words that depict specific objects, ideas or people. Portland is a cool city. Portlandங்கிறது நேம் ஆஃப் அ பிளேஸு. The windows need to be open. இந்த இடத்துல நவுன் என்னது? விண்டோஸ், திங், need to be open. Your courage is inspiring. இந்த இடத்துல கரேஜ் அப்படிங்கிறது என்னது? கொஞ்சம் யோசிக்க. யுவர்ங்கிறத நம்ம சம்டைம்ஸ் என்ன எழுதிடுவோம்? நவுன் அப்படின்னு போட்டுருவோம். இந்த இடத்துல கரேஜ் அப்படிங்கிறது தான் நவுன். Nouns are words that depict specific objects, ideas or people. ஸோ இந்த இடத்துல கரேஜ்ங்கிறது நவுன். இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, actionable. Nouns are words that depict specific that are not actionable or descriptive and instead only state exactly what something is. For example, she walked home அப்படிங்கிற இடத்துல she வந்து noun. ஏன்னா she is a person, நபரை குறிக்குது இல்லையா, அதனால் அது வந்து noun. நெக்ஸ்ட், போர்ட்லேண்ட் இஸ் அ கூல் சிட்டி. இது வந்து பிளேஸ், அது நமக்கு தெரியும். the windows need to be open, இது வந்து திங். ஸோ இங்கே நமக்கு என்னென்னா, இந்த ஃபோர்த் ஒன் பாருங்கள், your courage is inspiring அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. courage is the noun because it is an idea. courage, தைரியங்கிறது ஒரு ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. your courage is inspiring, இந்த ஐடியாங்கிறத வந்து நம்ம விட்டுருவோம். ஸோ யுவர்னு நம்ம எழுதிடுவோம். ஸோ கரேஜ் தான் இந்த இடத்துல வந்து என்னது? நவுன். அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ ஈஸியாக எப்படி நவுன்னு கண்டுபிடிக்கிறதுனா சஃபிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். அந்த வேர்டு வந்து நவுன் தான் அப்படிங்கிறது. இப்போ வந்து பாப்புலேஷன், பாப்புலேட் அப்படின்னு கூட எழுதலாம், பாப்புலேட்டிவ்லி. ஸோ இது இந்த ஷன், TIONல முடியும். பெர்மனன்ஸ், பெர்மனெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, என்ஸ் அந்த மாதிரி லாஸ்ட்டு எண்டிங்கு டாக்டர், ORல முடியுது. சோஷியலிசம், இசம், டென்டிஸ்ட், டென்டல், அந்த மாதிரிலாம் எழுதலாம் இல்லையா. ஸோ அதான் சொல்கிறாங்க. IST, ISM, OR, பெர்மனன்ஸ், பெர்மனெண்ட், பெர்மனெண்ட்லி, இந்த மாதிரி எழுதலாம். அட்வர்பாக எழுதலாம். ஸோ மென்ஸ் அப்படின்னு வரும்பொழுது நவுனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு